பின்னாடி தெரியுதுங்களா? அது வந்து ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ்ங்க. இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜோட காம்பவுண்ட். இப்போ குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போற நடுவுல பாத்தீங்கன்னா நமக்கு ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அங்க ஒரு ஆர்ச் இருக்கும் உங்களுக்கு மெயின் ரோட்லயே. அந்த ஆர்ச்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல தான் இந்த இடம் இருக்குங்க. 70 to 90% வரைக்குமே லோன் வண்டிங் அவைலபிளா இருக்கு. உங்க கையில ஒரு 3 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே உங்களால இந்த இடம் ஒரு நல்ல இடமா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜுக்கும் பிபி இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நடுவுல தாங்க நம்ம சைட் இருக்கு. இது வந்துட்டு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெல்கம் டு ரோமியோ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றேன் பாருங்க. நம்ம குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூர் போறோம். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒன்னு போட்டிருக்கோம். ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜுக்கு வர ரோடுங்க இது. இந்த ரோடு அப்படியே நம்ம நேரா போறோம்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டு பெங்களூர் போற அந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகும். அதாவது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்புறமா வர ரோடு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ். பின்னாடி தெரியுதுங்களா? அது வந்து ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜுங்க. இந்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜோட காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டோட சைட் தான் நம்ம சைட். நம்ம பார்க்க போற சைட்டுங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்துல 3000 மேல ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லயே ஹைவேக்கு பக்கத்துல நம்மளோட சைட் வரதுனால ரொம்ப அதிகமான ரேட்டா தான் போயிட்டு இருக்கு. 3000 மேல தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல 3000 ரூபாய்க்குள்ள 2500 ரூபாய்க்குள்ளேயே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியர்பைல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கட்டும், நிறைய கோவிலா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், முக்கியமான சென்னையில என்னென்னலாம் இருக்கும் பக்கத்திலே தான் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருக்கு பாருங்க வண்டிங்கலாம் போதுங்களா? அந்த ரோட்ல இருந்து இப்போ நம்ம சைட் உள்ள வந்துட்டோம். சோ சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம். இங்க பக்கத்துல ஸ்கூல் என்னென்ன இருக்கு தெரியுங்களா? ஹயக்ரீவா வித்யாசரம் ஸ்கூல் இருக்கு, மோன்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க அது, பாட்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, லோயாலா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. இங்க காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராஜலட்சுமி ஹெல்த் சிட்டி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் பிசினஸும் ரொம்ப நியர்பைல இருக்கு. இங்க நம்ம ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் விட ஹாஸ்பிடல் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி ஹெல்த் சிட்டி இருக்கு, அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இருக்கு, ஜெயா ஹாஸ்பிடல் இருக்கு, பாண்டியன் ஹாஸ்பிடல் இருக்கு. இந்த ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல் இதெல்லாம் மட்டும் இல்லாம பக்கத்திலேயே நிறைய பழமை வாய்ந்த கோவில்கள் நிறைய இருக்குங்க. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் டெம்பிள் இருக்கு, ஸ்ரீ புத்த புரியவர் கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்திலேயே வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லயே ரொம்ப நல்ல கோவிலுங்க. முருகர் கோவில் ரொம்ப பழமையான கோவில். அந்த ஒரு முக்கியமான கோவிலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பக்கத்திலேயே இவிபி ஃபிலிம் சிட்டியும் இருக்கு, குயின்ஸ்லாண்ட் இருக்கு. இவிபி ஃபிலிம் சிட்டி அப்படியே பேக் சைடுல பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ், அதுக்கப்புறம் டிவி ஷோஸ் நடத்துற முக்கியமான பெரிய பெரிய சேனல் நடத்துற பெரிய ஹப் அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு நேர்புல ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போனீங்கனாலும் தியேட்டர் நிறைய இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குன்றத்தூருக்கு போற வழியில நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு. இந்த சைட்ல இருந்து அப்கமிங் டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இருக்கு, பூந்தமல்லி டு பரந்தூர் மெட்ரோ ப்ரொபோசலும் இருக்கு, குத்தப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கு, இருங்காட்டுக்கோட்டை இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டும் இருக்கு, ஆட்டோமொபைல் ஹப்புங்க அது, ஒரக்கடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு பாத்தீங்கன்னா நமக்கு சரௌண்டிங்லாம் நிறைய இருக்குங்க. நீங்க இன்னும் நேரா போறீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து ஒரக்கடம் போறீங்கனாலே அங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்ட்ஸ்கான்ல இருந்து நிறைய ஃபோர்ட் கம்பெனில இருந்து முக்கியமான பிரபலமான கம்பெனிங்க எல்லாமே இந்த சைட்ல இருந்து ரொம்ப நியர்பைல இருக்கு. நீங்க வேலைக்கு போற ஒரு நபரா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ இத பத்தி நான் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான ரெண்டு காலேஜுக்கும் நடுவுல நமக்கு ஒரு சைட் கிடைக்கும் போது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டலுக்கு நல்ல ஏரியா தேடிட்டு இருப்பாங்க. உண்மையா சொல்றேன், இந்த சைடுல ரெண்டலுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கூட நான் பார்க்கல. தனிப்பட்ட வகையில ஒரு வீடா இருக்கே தவிர சிட்டிக்கு நடுவுல ஒரு ஹைவேல போகும்போது தான் இங்க இருந்து லாங்கா ஒரு 2 to 5 கிலோமீட்டர் தாண்டி தான் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டலுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு காலேஜுக்கு பக்கத்து காமெண்ட்லயே ஒரு இடம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லயே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டினாலும் சரி, இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி, ஒரு ரெண்டலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளவு வேல்யூவான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வகையில வீடு கட்டி இருக்கிறனாலும் சரி, ஏன்னா இது குறைஞ்ச பட்ஜெட் தான். உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல வேல்யூவா ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். ஏன்னா இப்போ குன்றத்தூர் டு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போற நடுவுல பாத்தீங்கன்னா நமக்கு ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அங்க ஒரு ஆர்ச் இருக்கும் உங்களுக்கு மெயின் ரோட்லயே. அதே நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ்ல ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அந்த ஆர்ச்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ல தான் இந்த இடம் இருக்குங்க. இந்த சைட் உள்ள வந்தீங்கன்னா இந்த சைட்ல மொத்தம் பாருங்க சுத்தி உங்களுக்கு காமன் சேவர்ல பண்ணி கொடுத்திருக்காங்க, சோலார் லைட்டும் பண்ணி கொடுத்திருக்காங்க, பிளாக் டாப் ரோடு ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல மொத்தம் 31 பிளாட் இருக்குங்க. இந்த 31 பிளாட்ல 15 பிளாட் பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 1150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இந்த இடம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 1150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு தேவைப்படுது அதிகமா வந்து ஸ்கொயர் ஃபீட் 1150க்கு மேல தேவைப்படுறதுனாலும் இங்க வாங்கிக்க முடியும். 70 to 90% வரைக்குமே லோன் வண்டிங் அவைலபிளா இருக்கு. உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா 90% மேல கூட போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்து எலிஜிபிளா இருந்தா மட்டும் தான் அது. இந்த இடத்துல சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா
2750 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2650. ஆனா ஆடி மாசம்ன்றதுனால 2450 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆடி முடிஞ்சிட்டா 3000 போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்து புக் பண்ணுங்க. அப்போ வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர். ஸோ இந்த இடத்துல உங்க கையில ஒரு 3 இருந்து 5 லட்சம் ரூபாய் இருந்தாலே உங்களால இந்த இடம் ஒரு நல்ல இடமா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியில நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்ல பாருங்க இப்போ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த இடத்துக்கு சைட் விசிட்டும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல சைட் வேணும், ஒரு ஆன் ரோடு பக்கத்திலேயே ஒரு காலேஜுக்கு பக்கத்தில் நல்ல வேல்யூவான இடமா இருக்கணும். ஆனால் ஒரு நார்மல் பட்ஜெட்ல இருக்கணும். இந்த இடம் உங்களுக்கானது 2450 ரூபா. ஃப்ரீயா கேப் வசதியும் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் பார்த்தீங்கன்னா கரண்டா 2026 இந்த வருஷத்துல வாங்கின அப்ரூவல் இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அவங்களுக்கு எப்போனாலும் கால் பண்ணி கேளுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.